அப்புறம் இப்போ வந்து என்ன அவர்கள் மீறி அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ அது மாநில தலைமை தப்பு இல்லாமல் செய்யுது. திரு நயினார் நாகேந்திரன் வந்து சத்தமாக குரல் கூட கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் வந்து அதிமுக என்ன சொல்லுதோ சரின்னு கேட்டுக்கிறாரு, டில்லி என்ன சொல்லுதோ சரின்னு கேட்டுக்கிறாரு. இப்போ அதிருப்தி அடையிறதுக்கு என்ன இருக்குது? அப்போ டில்லி சொல்கிறத கேட்குறது தப்பு அப்படின்னா நீங்கள் டில்லிட்டு தானே பேசணும், இங்கே என்ன பேசணும்? இங்கே பேசுறதுக்கு எனக்கு அப்போ வந்து இவர் தன்னிச்சையாக செயல்படுறாருங்கிற புகாரை நீங்கள் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்லவே முடியாது. அப்போ நீங்கள் அதிருப்தி அடையிறதுக்கு இங்கே என்ன இருக்குது? அது நீ கட்சியை வளர்க்கணும், ஆமாம். ரொம்ப வேகமாக செயல்படணும், ஆமாம். 65 நாளில் இந்த வேகம் பத்தாது, ஆமாம். அதெல்லாம் வந்து நானே சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லிங்க, ஊரில் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கு ஆர்எஸ் வந்து டில்லியில் வந்து ஒரு அருண்கிற ஒரு அனுப்பி வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அது அவர் எவ்ரி ஒன் நோஸ் தட். நேற்று வந்து நடந்த கூட்டத்தில் 13 பேரையும் கூட்டு வச்சுட்டு தனித்தனியாக எல்லாத்தையும் பேசியிருக்காங்க, எல்லாருமே பேச சொல்லியிருக்காங்க. எல்லாருமே பேசினவங்களும் இது மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்கள் செயல்படலாம் சொல்லியிருக்காங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பேசும்போது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கூடும் நினைக்கிறோம்னு சொல்லியிருக்காரு, சந்தேகப்படுறேன் என்று சொல்லியிருக்காரு. அதிமுக வந்து இன்னும் அக்ரெசிவா தங்களுடைய பிரச்சாரங்களை தங்களுடைய வியூகங்களை வந்து ஸ்ட்ராங்கா வந்து மக்கள்கிட்ட எடுத்து போகணும்னு சொல்லியிருக்காங்க. பேராசிரியர் சீனிவாசன் பேசும்போது வந்து ஒரு நெரேட்டிவால தான் நம்ம மேட்ச் பண்ண முடியும், ஒரு நெரேட்டிவ் ஈவெண்ட்ஸால் பண்ண முடியாது. டிஎம்கே வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க, நம்ம வந்து தமிழகத்துக்கு எதிரடி, தமிழ்நாட்டுக்கு எதிரடி இந்த மாதிரி பண்ணுறாங்க, நம்ம வந்து 2 நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு பண்ண முடியாது. நாமளும் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணால் தான் கவுண்டர்ஸ் நெரேட்டிவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வானதி அக்கா அது மாதிரி எல்லாருமே பெரியவர்கள் எல்லாருமே பேசியிருக்காங்க. ஸோ வந்து அருண் அவர்கள் கடைசியில் வந்து பேசும்போது மேலிட பார்வையாளர் ஆர்எஸோட மேலிட பிரதிநிதி வந்து சொல்லும்போது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நல்லா தெரியுது, ஆனால் அப்படி சாதாரணமாக விட்டு நம்ம ஜெயிச்சிருவோங்கிற மாதிரி அசால்ட்டை விட்டுறாங்க, ரொம்ப வேகமாக கலப்பணியாற்றுன்னு சொல்லியிருக்காரு. இதில் கோவமோ முறைகேடோ சண்டையோ கூச்சலோ ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஸ்மூத்தாக ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கான கோஆர்டினேஷன் செலக்டிவாக ஒரு 13 தலைவர் மட்டும் கூட்டுருக்காங்க. அதில் திரு அண்ணாமலையும் இருக்கிறாரு. அப்போ அண்ணாமலையை பாஜக புறக்கணிக்குதா, பாஜக அண்ணாமலை புறக்கணிக்கிறாங்க 2 கேள்விக்கு பதில் இருக்குது. பாஜகவே அண்ணாமலையை ஒதுக்குதுன்னு ஆர்எஸ்எஸ் எப்படி சேர்க்கும்? அவர் ஆர்எஸ்எஸ்காரர் கிடையாது. நீங்கள் வந்து பேராசிரியர் சீனிவாசன் வந்து சுதேசி ஜாகரன் மஞ்சை சேர்ந்தவர், வானதி அக்கா வந்து ஏபிவிபியை சேர்ந்தவங்க, பொன்னார் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர், இதை மாதிரியானவங்களாம் இருந்தாங்க அப்படின்னா புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலை எதையும் சேர்ந்தவர் கிடையாது. அப்போ அவங்களே கூப்பிட்டாங்க. அப்போ முக்கியமான பொறுமுறைன்னு சொல்லி ஒரு 13 பேர் தமிழ்நாட்டு அடையாளம் பண்ணும்போது அதில் திரு அண்ணாமலை ஆர்எஸ்எஸ் அழைச்சிருக்குது. அந்த அண்ணாமலையும் பேசியிருக்கிறாரு. அப்போ வந்து இவர் காலையில் கலந்துக்கல, சாயந்தரம் போட்டார், கூச்சல் கூப்பாடு, இவங்களாம் ஏதோ கட்டுக்கதை அடிச்சு விடுறாங்க. ஆர்எஸ்எஸ்க்கும் பாஜகவுக்கும் எந்த சுணக்கமும் கிடையாது. ஆர்எஸ்எஸ் சொல்வதை தப்பில்லாமல் பேசாமல் செய்யக்கூடியது பாஜக. அதனால வந்து மேலிடம் கோபம் ஆவேசம் இதெல்லாம் வந்து கட்டுக்கதை.